வணக்கம். நான் நித்யா. தெனுவர கல்வி வலயத்திற்குட்பட்ட கோணாதிக்க சிங்கள தமிழ் வித்தியாலயத்தில் ஆரம்ப பிரிவு ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். தரம் 5 மாணவர்களுக்கு கணித பாடத்தை கற்பிக்கும் வேளையில் இவர்கள் எண் தொடர்பான தேர்ச்சியில் பல இடர்பாடுகளை உடையவர்களாக காணப்பட்டனர். எனவே இடர்பாடுகளை நிவர்த்திக்கும் முகமாக பல்வேறு வகையான அணுகுமுறைகளையும் உத்திகளையும் பயன்படுத்தி கற்பித்தலை மேற்கொண்ட வேளையில் மாணவர்களின் இடர்பாடுகளை இனம் கண்டு அவர்களுக்கு சிறந்த ஒரு எண் தொடர்பான அறிவினை ஊட்டும் வகையில் நான் பல்மட்ட கற்பித்தலின் ஊடாக எனது ஆய்வினை மேற்கொள்ள தீர்மானித்தேன். அவ்வகையில் தரம் 5இல் 4 இலக்க எண்களை வகை குறிப்பதில் இடர்பாடுடைய 2 மாணவர்களை பல்மட்ட கற்பித்தலின் ஊடாக இடப்பெருமான எண்ணக்கருவை மேம்படுத்தும் வகையிலான செயல்நிலை ஆய்வு என்னும் தலைப்பில் எனது ஆய்வினை மேற்கொள்கின்றேன். அவ்வகையில் ஆய்வுக்கான பிரச்சனையாக தரம் 5இல் 2 மாணவர்கள் இடப்பெருமான எண்ணக்கருவுக்கு அமைவாக 4 இலக்க எண்களை வகை குறிக்க முடியாத நிலையில் காணப்பட்டனர். இப்பிரச்சனைக்கான பின்னணியாக ஆரம்ப வகுப்புகளில் வழங்கப்பட்ட இடப்பெருமானம் தொடர்பான அறிவு இம்மாணவர்களுக்கு சரியாக சென்றடைந்திருக்கவில்லை. இப்பிரச்சனையை நிவர்த்திக்கும் முகமாக எனது நோக்கம் 4 இலக்க எண்களின் இடப்பெருமானத்தை வகை குறிப்பதில் இடர்பாடுடைய 2 மாணவர்களுக்கு பல்மட்ட கற்பித்தலின் ஊடாக 3 கட்டங்களில் 4 இலக்க எண்களை சரியாக வகை குறிக்க வழிப்படுத்துதல் எனது நோக்கமாகும். துணை நோக்கமாக முதலாம் கட்டத்தில் 4 இலக்க எண்ணொன்றின் 1னிடம் 10னிடம் 100னிடம் 1000னிடம் என்பவற்றை கூறச் செய்தல். 2ஆம் கட்டத்தில் 4 இலக்க எண்ணொன்றின் இடப்பெருமானத்தை 1கள் 10கள் 100கள் 1000கள் என விரித்தெழுத வழிப்படுத்துதல். 3ஆம் கட்டத்தில் 4 இலக்க எண்ணொன்றினை இடப்பெருமான அட்டவணையில் சரியாக வகை குறிக்கச் செய்வது எனது நோக்கமாக காணப்பட்டது. அத்தோடு எனது ஆய்வு முறையியலாக பாடத்திட்டத்தை சரியாக திட்டமிடுதல், அதனை நடைமுறைப்படுத்தல், தொடர்ந்தேர்ச்சியாக அவதானித்தல், பிரதிபலிப்பு, அத்தோடு மீள திட்டமிடுதல் ஆகிய செயல்முறை ஒழுங்கில் மேற்கொள்ளப்பட்டது. அத்தோடு பல்மட்ட கற்பித்தலானது 3 நியதிகளை கொண்டதாக காணப்படுகின்றது. அதில் முதலாவது நியதி கற்றற்பேரை கூறாக்குதல் ஆகும். கற்றற்பேரை கூறாக்குவதற்காக எண் என்ற தலைப்பில் எண்களை அறிந்து கூறுவார் என்ற தேர்ச்சியை தெரிவு செய்து 4 இலக்க எண்ணொன்றின் இடப்பெருமானத்தை கூறுவார் என்று முதலாவது கற்றற்பேரை கூறாக்கி இதில் 5246 என்ற எண்ணை 6 1னிடம் 4 10னிடம் 2 100னிடம் 5 1000னிடம் ஆகியவாறு மாணவர்களை ஒழுங்குமுறையில் கூற வழிப்படுத்தப்பட்டது. இரண்டாவது 4 இலக்க எண்ணொன்றின் இடப்பெருமானத்தை விரித்தெழுதுவார் என்ற கற்றற்பேரில் 5246 என்ற எண்ணில் 5000 200 40 6 என்ற ரீதியில் மாணவர்களுக்கு விரித்தெழுதுவதற்கு வழிப்படுத்தப்படுகின்றது. அத்தோடு 4 இலக்க எண்ணொன்றின் இடப்பெருமானத்தை வகை குறிப்பார் என்ற 3ஆவது கற்றற்பேரில் 5246 என்ற எண்ணில் இலக்கம் 2 இடம் 100னிடம் பெருமானம் 200 ஆகும். ஆகியவாறு மாணவர்களை சரியாக எண் சட்ட அட்டவணையில் எண்ணை குறிக்க வழிப்படுத்துதல் 3ஆவது கற்றற்பேராக அமைந்தது. அத்தோடு பல்மட்ட கற்பித்தலின் 2ஆவது நியதியான பாடத்திட்டமிடல் அமைகின்றது. பாடத்திட்டமிடலானது 3 நாட்களுக்கு 3 பாடத்திட்டங்கள் முறையாக எழுதப்பட்டு அமுல்படுத்தப்பட்டது. அவ்வகையில் அறிமுகம் 3, செயற்பாடு 3, மதிப்பீடு 3 என ஒழுங்குமுறையாக எழுதப்பட்டு இதில் மதிப்பீட்டின் மூலம் மாணவர்கள் 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். இதில் A குழு சுயமாக கற்றலில் ஈடுபடும் குழுவாகவும், B குழு சகபாடிகளுடன் இணைந்து கற்றலில் ஈடுபடுவோராகவும், C குழு ஆசிரியரின் பகுதியளவு உதவியுடன் கற்றலில் ஈடுபடுவோராகவும், D குழு ஆசிரியரின் முழு உதவியுடன் கற்றலில் ஈடுபடும் குழுவாகவும் பிரிக்கப்பட்டனர். இதன் பின்னர் இவர்களுக்கான பரிகார செயற்பாடுகளும் நிலைநிறுத்தல் செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டது. அத்தோடு பல்மட்ட கற்பித்தலின் இரண்டாவது நியதியான
பாடத்திட்ட அமலாக்கத்தில் முதலாம் கட்டத்தில் பல்மட்ட கற்பித்தல் இவ்வாறாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுக செயற்பாடுகள் 3. முதலாவது பாடல் ஒன்றின் மூலம் பாடம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அவ்வகையில் 1கள் 10கள் 100கள் 1000கள் பாடலொன்றினூடாக சரியாக மாணவர்களுக்கு பாட அறிமுகத்தின் மேற்கொள்ளப்பட்டது. அத்தோடு காட்சிப்படுத்தல் ஒன்றினூடாக பாட அறிமுகம் செய்யப்பட்டது. இதில் 1னிடம் 10னிடம் 100னிடம் 1000னிடம் என்ற ரீதியில் இடங்கள் சரியாக மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டன. அத்தோடு விளையாட்டின் ஒன்றினூடாக பாட அறிமுகம் மேற்கொள்ளப்பட்டது. மாணவர்களுக்கு எண்சட்ட அட்டவணை ஒன்று வழங்கப்பட்டது. இவ் அட்டவணையில் 1கள் 10கள் 100கள் 1000கள் என தனித்தனியாக பிரித்து காட்டப்பட்டிருந்தது. இப்பிரித்து காட்டப்பட்டிருந்த இடத்தில் டொனிக் மூடிகளில் எழுதப்பட்ட எண்களை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் சரியான இடங்களில் எண்களை ஒழுங்குபடுத்தி 4 இலக்க எண்களை உருவாக்கி எழுதுவதற்கு வழிப்படுத்தப்பட்டன. அத்தோடு செயற்பாடு 3 வழங்கப்பட்டது. முதலாவது செயற்பாட்டில் கட்டம் ஒன்றில் பல எண்கள் எழுதப்பட்டிருக்கும். இவ் எண்களை பயன்படுத்தி மாணவர்கள் விரும்பிய 4 இலக்கங்களை தெரிவு செய்து ஒரு 4 இலக்க ஓர் எண்ணை உருவாக்கி இடப்பெருமானத்தை சரியாக கூறச் செய்தல் முதலாவது செயற்பாடாகும். இரண்டாவது செயற்பாட்டில் 0 தொடக்கம் 9 வரையிலான எண்களை பயன்படுத்தி மாணவர்கள் எண்களை உருவாக்கி இடப்பெருமானத்தை சரியாக காட்டுவதற்கு வழிப்படுத்தப்பட்டனர். மூன்றாவது செயற்பாட்டில் மாணவர்கள் 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு எண்ணிகளை பயன்படுத்தி மஞ்சாடி விதைகள் புளியம் விதைகள் ஆகியவற்றை பயன்படுத்தி எண்சட்ட அட்டவணை ஒன்றினூடாக விளையாட்டில் ஈடுபட்டனர். அத்தோடு மாணவர்களுக்கு 3 மதிப்பீடு செயற்பாடுகள் வழங்கப்பட்டது. முதலாவது மதிப்பீட்டு செயற்பாட்டில் 4 இலக்க எண்களை எண்சட்ட அட்டவணையில் குறித்து காட்டுதல். இரண்டாவது மதிப்பீடு செயற்பாடு எண்சட்டம் ஒன்று காட்டும் எண்ணை எழுதுவதற்கு வழிப்படுத்தல். 4 இலக்க எண்களை கோட்டுப்படம் மூலம் காட்டுவதற்கு வழிப்படுத்தல். இவ்வாறாக அறிமுகம் 3, செயற்பாடு 3, மதிப்பீடு 3 ஆகிய ரீதியில் முதலாம் கட்ட பல்மட்ட கற்பித்தல் மேற்கொள்ளப்பட்டது. அத்தோடு மதிப்பீட்டின் அடிப்படையில் 3 மதிப்பீடு பயிற்சிகள் வழங்கப்பட்டதன் பின்னர் மாணவர்கள் 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். A, B, C, D ஆகியவாறு பிரிக்கப்பட்டனர். இதில் A குழு எண் நாட்காட்டியினை பயன்படுத்தி 4 இலக்க எண்களை 5 இடப்பெருமானத்தில் சரியாக குறித்து காட்ட வழிப்படுத்தப்பட்டது. அத்தோடு B குழுவுக்கு வட்டத்தில் சில எண்களை வழங்கி எண்களை பயன்படுத்தி மாணவர்கள் 5 4 இலக்க எண்களை உருவாக்கி இடப்பெருமானத்தை சரியாக குறிக்க வெளிப்படுத்தப்பட்டனர். அத்தோடு 0 தொடக்கம் 9 வரையிலான எண் சக்கரத்தினை பயன்படுத்தி மாணவர்கள் 4 இலக்க எண்கள் 3 உருவாக்கி அதன் இடப்பெருமானத்தை கூறுவதற்கு வழிப்படுத்தப்பட்டனர். இதில் A குழு நிலைநிறுத்தற் செயற்பாடுகளில் மேற்கொள்ளப்பட்டது. அத்தோடு D குழுவுக்கு பரிகார செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. பரிகார செயற்பாட்டின்படி எண் சட்டத்தில் குறித்து காட்டுதல், எண் சட்டம் காட்டும் இலக்கத்தை எழுதுதல், விரும்பிய 4 இலக்க எண்ணொன்றின் இடப்பெருமானத்தை கூறுவதற்காக இம்மாணவர்கள் வழிப்படுத்தப்பட்டனர். இப்பரிகார செயற்பாட்டில் 2 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். இவ்விரு மாணவர்களுக்கும் பரிகார செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. பரிகார செயற்பாட்டின் இறுதி பிரதிபலிப்பு இவ்விரு மாணவர்கள் விருப்புடன் கற்றலில் ஈடுபட்ட போதிலும் ஆசிரியரின் பகுதியளவு உதவி இம்மாணவர்களுக்கு தேவைப்பட்டது. பல்மட்ட கற்பித்தலின் 2ஆம் கட்டத்தில் அதே போன்று அறிமுக செயற்பாடு 3 மேற்கொள்ளப்பட்டது. இது காட்சிப்படுத்தல், எண்குறி அட்டவணை, செருகல் அட்டவணை ஆகியவற்றை அறிமுக செயற்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட்டது. இதில் முதலாவது 1 1 தொடக்கம் 0 வரை இலக்கம் எழுதப்பட்டும், 10 10 தொடக்கம் 90 வரை இலக்கங்கள் எழுதப்பட்டும், 100 100 தொடக்கம் 900 வரை எண்கள் எழுதப்பட்டும், 1000 1000 தொடக்கம் 9000 வரை எண்கள் எழுதப்பட்டும் காணப்படும். இவ் எண்களில் சில நட்சத்திர குறியீடுகள் ஒட்டப்பட்டு காணப்படும். நட்சத்திர குறியீடுகள் ஒட்டப்பட்ட எண்ணை மாணவர் சரியாக வாசிக்க வழிப்படுத்தப்பட்டனர். அத்தோடு 2வது அறிமுக செயற்பாட்டில் எண் அம்புக்குறிகளால் காட்டப்படும் எண்களை மாணவர்கள் சரியாக ஒழுங்குபடுத்தி வாசிப்பதற்கு வழிப்படுத்தப்பட்டது. அத்தோடு 3வது அறிமுக செயற்பாட்டில்
செருகல் அட்டை ஒன்றின் மூலமாக பாடம் அறிமுகப்படுத்தப்பட்டது. வேறுபட்ட நிறத்தில் காட்டப்படும் எண்ணின் இடத்தினை மாணவர்கள் செருகல் அட்டை ஒன்றினூடாக ஒட்டி காட்சிப்படுத்தல் மேற்கொள்ளப்பட்டது. அத்தோடு இச்செயற்பாட்டினூடாகவும் மாணவர்களுக்கு 3 செயற்பாடுகள் வழங்கப்பட்டது. முதலாவது செயற்பாட்டில் நட்சத்திர குறியீட்டை ஒட்டி எண் பெருமானத்தை மாணவர்கள் சரியாக கூறினர். இரண்டாவது செயற்பாட்டில் அம்புக்குறி காட்டும் எண்களை 4 குழுக்களாக மாணவர்கள் பிரிந்து ஒழுங்குபடுத்தி காட்டினர். அத்தோடு வேறுபட்ட நிறம் காட்டும் எண்ணின் இடப்பெருமானத்தை சொல்லட்டைகள் மூலம் மாணவர்கள் சரியாக ஒட்டி காட்டினர். இதேபோன்று மதிப்பீடு செயற்பாடுகளும் 3 வழங்கப்பட்டது. மதிப்பீட்டின் செயற்பாட்டில் இடப்பெருமான அட்டவணையில் 4 இலக்க எண்கள் 3ஐ வேறுபடுத்தி காட்டுவார், 4 இலக்க எண்கள் 3ஐ விரித்தெழுதி காட்டுவார், எண் குறிக்காட்டும் இலக்கத்தை அடைப்புக்குள் எழுதி காட்டுவார் என்ற ரீதியில் 3 மதிப்பீட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு மதிப்பீட்டு பயிற்சிகளின் பின்னர் மாணவர்கள் 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். இதில் ஏ குழுவுக்கு எண்சட்ட அட்டைகளை பயன்படுத்தி 4 இலக்க எண்களை விரித்து காட்டுவதற்கு வழிப்படுத்தப்பட்டனர். பி குழு எண்சட்ட அட்டவணையை பயன்படுத்தி 4 இலக்க எண்களை விரித்து எழுதுவதற்கு வழிப்படுத்தப்பட்டனர். சி குழு செருகல் அட்டவணையை பயன்படுத்தி 4 இலக்க எண்களின் இடப்பெருமானத்தை விரித்தெழுதுவர் என்ற ரீதியில் மேற்கொள்ளப்பட்டதோடு ஏ குழுவுக்கு நிலைநிறுத்தல் செயற்பாடுகள் வழங்கப்பட்டது. டி குழுவுக்கு பரிகார செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. டி குழுவானது எண் குறி அட்டையை பயன்படுத்தி 4 இலக்க எண்களை விரித்தெழுதுவார் என்ற செயற்பாட்டையும் 4 இலக்க எண்களை சேர்த்தெழுதுவார் என்ற செயற்பாடையும் மேற்கொள்ளப்பட்டது. இவ்விரு மாணவர்களும் இச்செயற்பாடுகளை மேற்கொண்ட போது இவர்களின் பிரதிபலிப்பு இரு மாணவர்களும் குறித்த கற்றற்பேரை பரிகார செயற்பாடுகளின் மூலம் அடைந்து கொண்டனர். அத்தோடு பல்மட்ட கற்பித்தலின் 3ஆம் கட்டத்தில் அறிமுகம் 3 மேற்கொள்ளப்பட்டது. முதலாவது காட்சிப்படுத்தல் ஒன்றினூடாகவும் இடப்பெருமான அட்டவணையை அடிப்படையாக கொண்டு இங்கு காட்சிப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டது. இரண்டாவதாக விளையாட்டின் ஒன்றினூடாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இவ்விளையாட்டிற்குள் எண்சட்ட அட்டவணை, எண்ணிகள், தாயக்கட்டை போன்றவற்றை மாணவர்கள் பயன்படுத்தி இவ்விளையாட்டில் மேற்கொள்ளப்பட்டது. அத்தோடு எண் சக்கரம் ஒன்றினூடாக பாடம் அறிமுகம் மேற்கொள்ளப்பட்டது. எண் சக்கரத்தினூடாக கடிகார முள் ஒன்று இணைக்கப்பட்டிருந்தது. இம்முல்லை மாணவர்கள் சுழற்றுவதினூடாக பெறப்படுகின்ற இலக்கங்களை பயன்படுத்தி 4 இலக்க எண் ஒன்றினை உருவாக்கி அதன் இடப்பெருமானத்தை சரியாக கூற வழிப்படுத்துவது 3வது பாட அறிமுகமாக காணப்படுகின்றது. அத்தோடு செயற்பாடாக 3 செயற்பாடுகள் வழங்கப்பட்டன. மாணவர்கள் மஞ்சாடி விதைகளினூடாக எண் சட்ட அட்டவணை இடப்பெருமானத்தை காட்டுதல், டீன்ஸ் தொகுதிகளின் மூலம் இடப்பெருமானத்தை காட்டுதல், மாணவர்களை 4 பேர் வரிசையாக நிற்கச் செய்து அவர்கள் நிற்கின்ற இடத்தை சரியாக இடப்பெருமானத்தை கூறுவதற்கு வழிப்படுத்தப்பட்டது. அத்தோடு 3 மதிப்பீடு செயற்பாடுகளும் வழங்கப்பட்டது. இம்மதிப்பீட்டின் செயற்பாட்டில் வேறுபட்ட நிறத்தில் காட்டப்படும் எண்ணினை எண்சட்ட அட்டவணையில் வகை குறிப்பார் என்ற செயற்பாடும், அட்டவணையை பூர்த்தி செய்வார், அட்டவணையை இடைவெளியை நிரப்புவார் போன்ற மதிப்பீடு செயற்பாடுகள் 3 வழங்கப்பட்டதோடு மதிப்பீட்டின் அடிப்படையில் மாணவர்கள் 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். முதலாவது ஏ குழு எண்சட்ட அட்டவணையை வெற்றிடங்களை பூர்த்தி செய்தது. இரண்டாவது பி எண்சட்ட அட்டவணையில் இடப்பெருமானத்தை குறித்து காட்டுவார் என்றும், 3வது கட்டத்தில் காட்டப்படும் எண்களை பயன்படுத்தி 4 இலக்க எண்களை 3ஐ உருவாக்கி இடப்பெருமானத்தை சரியாக குறித்தல் போன்ற செயற்பாடுகளும் வழங்கப்பட்டதோடு டிக்கு பரிகார செயற்பாடு வழங்கப்பட்டது. டி இடப்பெருமான அட்டவணையை பூர்த்தி செய்வதற்கு இவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டனர். பயிற்சியின் பின்னர் இவர்களின் பிரதிபலிப்பாக இரு மாணவர்களும் இவ்வேளையின் போது இடர்பாடுகளை உடையவர்களாக காணப்பட்டனர். இவர்களுக்கு ஆசிரியரின் பகுதி அளவு உதவி தேவைப்பட்டது. அத்தோடு தரவு பகுப்பாய்வை நோக்கும் போது மாணவர்கள் பரிகார செயற்பாடுகளின் போது 9 வகையான பரிகார செயற்பாடுகள் வழங்கப்பட்டன. இச்செயற்பாடுகளின் ஆரம்பத்தில் மாணவர்கள் இடர்பாடுடையவர்களாக காணப்பட்டன. இவ்விடர்பாட்டினை இளஞ்சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு 6 செயற்பாடுகளில் இரு எக்ஸ் Y ஆகிய இரு மாணவர்களும் 6 செயற்பாடுகளில் சிறப்பாக மேற்கொண்டதோடு இவர்களுக்கு ஆசிரியரின் பகுதி அளவு உதவி தேவைப்பட்டது. அத்தோடு 3 செயற்பாடுகளில் XY ஆகிய இரு மாணவர்களுக்கும் ஆசிரியரின் முழு உதவி தேவைப்பட்டது. அத்தோடு முடிவுரை
பல்மட்ட கற்பித்தலின் ஊடாக கற்றற்கற்பித்தலை மேற்கொண்ட போது இரு மாணவரின் அடைவு மட்டமும் தொடர்ந்தேர்ச்சியாக அவதானிக்கப்பட்டது. 2 மாணவர்களும் சகபாடிகளுடன் இணைந்து கற்றலை ஒரு மாணவன் மேற்கொண்ட போதிலும் மற்றைய மாணவருக்கு ஆசிரியரின் பகுதியளவு உதவி தேவைப்பட்டது. பல்மட்ட கற்பித்தலானது கற்றலின் இடர்பாடுடைய மாணவர்களுக்கு சிறப்பானதொரு கற்பித்தல் முறையாகும். மாணவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவதானிக்கப்படுகின்றன. பரிகார செயற்பாட்டின் மூலம் மாணவர்களுக்கு கற்றற்பெறை அடைய வைக்க முடியும். அத்தோடு பல்மற்ற கற்பித்தலின் ஊடாக ஆய்வினை மேற்கொள்வதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த திரு சுகத் அதிகாரம அவர்களுக்கும் யுனிசெப் நிறுவனத்துக்கும் பேரதனிய பல்கலைக்கழகத்துக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆய்வினை சிறந்த முறையில் செய்து முடிப்பதற்கு வழிநடத்திய கல்வியற் துறை விரிவுரையாளர் திரு கே பாலஸ்ரீதரன் அவர்களுக்கும் ஏனைய விரிவுரையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாடசாலையில் ஆய்வினை மேற்கொள்வதற்கு அனுமதியை வழங்கிய அதிபர் திரு ஆர் ரூபாசர அவர்களுக்கும் பாடசாலையில் ஏனைய ஆசிரியர்களுக்கும் கற்றல் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.